புனித அந்தோனியாரின் மார்பில் சாய்ந்து அவரின் ஆசிரை பெற இந்த மார்ச் மாதம் உங்கள் அனைவரையும் அழைக்கின்றது. நம்மை விட்டு தொலைந்த பொருட்கள், இழந்த நம்பிக்கைகள், தீராத நோய்கள் மற்றும் வறுமை போன்ற பல்வேறு கஷ்டங்களில் வாழும் நமக்கு புனித அந்தோனியார் ஒரு சிறந்த வழிகாட்டி. நம் இதயத்தின் வேண்டுதல்களையும் ஏக்கங்களையும் அவரிடம் அர்ப்பணிப்போம். தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. ஆம், எல்லாம் நம்மிலிருந்து தான் உண்டாகுகின்றன. அனைவரும் வெற்றுத்தாளாய் பூமியில் பிறந்தோம். மண்ணில் கால் பதித்தவுடன் அதில் கிறுக்கப்படும் கிறுக்கல்களால் தான் பாவம் செய்தோம். மனம் திரும்புவோம், எதிர்மறையை களையெடுப்போம். நேர்மறையாய் வாழ்ந்து காட்ட இந்த தவக்காலம் நம்மை பக்குவப்படுத்துகிறது. புனித அந்தோனியாரிடம் சரணடைவோம். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல தேவா, அந்த மாலை வேலைக்கு நமக்கு நன்றி கூறுகிறோம் சுவாமி. இந்த வேளையில ஆண்டவரை எங்களை ஒவ்வொருவரையும் இந்த கண் பார்வையில் நிறுத்துகிறோம். இதோ புனிதருடைய இந்த திருவுருவம் தாங்கி இந்த தேரினையும் கண் பார்வையில் நிறுத்துகிறோம். ஆண்டவரை இந்த தேரினை நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. இந்த தேர் செல்கிற இடங்களில் எல்லாம் உம்முடைய அருள் ஆசிர் வழி தொடரும் என்று மன்றாடுகிறோம். இந்த விசுவாசத்தோடு பங்கு கொள்கிற ஒவ்வொருவரும் தேடுகிற ஆசீர்வாதங்களை புனிதரின் பரிந்துரை வழியாக உம்முடைய இரக்கத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்று மன்றாடுகிறோம் சுவாமி. தாயோடு கூட இந்த தேரினை தந்தை, மகன், ஆவியானவராலே நிறைவாக ஆசீர்வதிக்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோனியாரே, வாழ்க 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 அந்தோனியாரே. நம் அனைவரும் பலியில் கலந்து கொள்வோம். முதல்ல பலிபீட சிறுவர்கள், அதைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமியர்கள், அதைத் தொடர்ந்து பெண்கள், அதைத் தொடர்ந்து ஆண்கள், அதைத் தொடர்ந்து தேரை நாம் சுமந்து கொண்டு பாடல்களை பாடி பிரார்த்தனையில் பங்கேற்போம். பாடல். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். உலகை படைத்த தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த தமத்திருத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை பதியரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீர்மிகு பெட்டகமான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய
புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தை விரும்பி செய்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையை மிகவும் நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்ம நெறியில் மாறா மனதனையுடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிற்றின்ப ஆசையினை வென்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகல் நாட்டின் நவவிண்மீனான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுக்களை நடுநடுங்க செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் தருகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தவறி போவோருக்கு துணையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குதிரை புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோம் புதுமையின் புனித கோடிய குதிரை புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோம் புதுமையின் புனிதரே, தந்திடுவாய் விதரையை பேச செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணியாளர்களை குணமாக்குகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவி குருடருக்கு பார்வையளித்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் மீன்களுக்கு உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாவலியா நாயகரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவரத்தாரின் மகிமையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படுதலின் மாதிரியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபவாசத்தின் கண்ணாடியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைநூலின் காவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, புனித அந்தோணியாரது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது திருச்சபை எல்லா தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு உமது உதவியால் என்று மகிழ்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சின்ன பசங்க முன்னாடி சிறு பிள்ளைகளை முன்னாடி அனுப்பிச்சுடுங்க. நாயகரே புனித அந்தோணியாரே, தஞ்சமென உம்மை நாடி வந்தோம். நாவலியா நாயகரே புனித அந்தோணியாரே, தஞ்சமென உம்மை நாடி வந்தோம். நலங்கள் தந்தருளீரே. வாழ்க 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 எங்கள் காவலரே, வாழ்க 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 மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மார்ச் மாதத்துடைய 3ஆம் நாள், மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை,
குடியேற்பதாம் புனித அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளிலே நம் அனைவருடைய திருப்பால் கண்டி வந்திருக்கிறோம். அற்புதமான இந்த தெய்வீக திருப்பலியில கலந்து கொள்ளவும் நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களை நமக்காக பரிந்து பேசி தருகிற அற்புதமான புனிதரோடு இணைந்து இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நம் மத்தியிலே நமக்காக இந்த திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்திருப்பர் அருள்பணியாளர் ஆண்டோ ஜான் அவர்கள் சலேசிய சபையைச் சேர்ந்தவர். தந்தை அவர்கள் நம்முடைய சலேசிய மறைமாநிலத்துடைய தேவடைத்தல் இயக்குநராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். பலமுறை நம் பங்குக்கு வந்திருக்கிறாங்க. இந்த நாளிலே கூட இந்த திருப்பலியை ஒரு அபிஷேக திருப்பலி, ஆசீர்வாதமான திருப்பலியாய் நமக்காக ஜெபிக்க வந்திருக்க தந்தைக்கு ஒரு பலத்த ஒரு கரவலி கொடுத்து அவரை அன்புடன் வருக வருக என்று வரவேற்போம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியானது நன்றி பலியாக மரிய ரோட் லைன்ஸ் நன்றி பலியாகவும், இருதய மைக்கேல் மரியம்மாள் குடும்பத்தார் நன்றி பலியாகவும், சேஸ்ராஜ் ஆரோக்கிய மேரி குடும்பத்தார் நன்றி பலியாகவும், சுகேஷ் உடல் நலம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், பிரார்த்தனா செலஸ் உடல் சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், சாம்சன் குடும்பத்தார் நன்றி பலியாகவும், பிராங்க்வின் நன்றி பலியாகவும், அகஸ்டின் சீனிவாசன் ராணி ஆரோக்கிய மேரி நன்றி பலியாகவும், சூசை பிரான்சிஸ் சகாய மேரி குடும்பத்தார் நன்றி பலியாகவும், சதீஷ் ஜான்சி காணாமல் போன பொருள் கிடைத்ததற்கு நன்றியாகவும், அந்தோணிசாமி பிரான்சிஸ் மேரி குடும்பத்தார் நன்றி பலியாகவும், அந்தோணிமுத்து சேவியர் மேரி குடும்பத்தார் நன்றி பலியாகவும், மேலும் சிறப்பு கருத்துகளாக விஜய் ஆண்டனி வின்சி குடும்ப நலன் வேண்டியும், நிதிஷ்குமார் நல்ல வேலை வேண்டியும், பிரான்சிஸ் இறுதி அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெறவும் பூரண சுகம் கிடைக்கவும், சி ஜேக்கப் ரொசாரியோ பிரீத்தி ஜான் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சுவகின் ஏசம்மாள் தொழில் முன்னேற்றம் பங்கு தந்தை ஆண்ட்ரூ அவர்களின் வெள்ளி விழா சிறப்பாக நடைபெறவும், அவருடைய உடல் உள்ள ஆன்ம நலனிற்காகவும், மேலுமாக உலகில் வாழ்ந்து மறித்த ஹேத்தில் ஹெய்ட்லின் சகாயராணி ஆண் விலைப்பாற்றிக்காகவும், ராஜேந்திரன் ஆண் விலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு கண்களை மூடி நம் சொந்த கருத்துக்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த திருப்பலி வழியாக இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுவோம். ஆண்டவருக்கு எதிராக சிந்தனை சொல் செயல்பாடுகளிலே நாம் செய்திருக்கிற பாவங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி அவருடைய மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களிலும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
எல்லாம் வல்ல இறைவா, உமது இரக்கத்தை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் எங்களும் கொடைகளை அதிகரிக்கவும், எங்கள் இவ்வுலக வாழ்நாட்களை அமைதியை நாங்கள் நெறிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 10 மற்றும் 16 20 முடிய. எருசலேமே, உன்னை ஆள்கிறவரும் உன் மக்களும் சோதோம் கோமோராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் முன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுதே நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனம் உவந்து நீங்கள் எனக்கு இறங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன்.
உங்கள் குற்றங்களை உங்கள் கண் முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். நம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23 இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோள்களில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன் வரமாட்டார்கள். தாங்கள் செய்வதையெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தாங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள், அங்கேயின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் விண்ணக தந்தை ஒருவரே. அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்கட்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின்
இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, இந்த நாளுடைய முதல் வாசகம் ஆண்டவருடைய அழைப்பை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஏசாயா வழியாக ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைகளுக்கு செவி சாயுங்கள் என்கிறார். ஆண்டவருடைய அறிவுரையை கேளுங்கள், அவருடைய கட்டளைகளுக்கு செவி சாயுங்கள். உங்களையே கழுவி தூய்மைப்படுத்தி உங்கள் தீச்செயலை என் முன்னிலிருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொடியுங்கள் என்கிறார் ஆண்டவர். இப்போ தவ காலத்தில் நாம் செய்கிற காரியங்களில் முதன்மையானது இதுதான். எதை விட்டொழிக்கணும்? தீச்செயல்களை விட்டொழிக்கணும், பாவங்களை விட்டு ஒழிக்கணும். இப்போ தவ காலம் என்றாலே நமக்கு 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. என்னன்னா, தவம், ஜெபம், தானம், ஈகை, பல வார்த்தைகளிலே சொல்கிறோம். இது எல்லாம் எதற்காக செய்கிறோம் அப்படின்றத நிறைய நேரங்களில் நாம் மறந்து போகிறோம். ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே என்ன பண்ணுவீங்க? உள்ள நுழைந்த உடனே என்ன பண்ணுவீங்க? பிதாசுதன் போட்டு முழந்தால் படியிட்டு வணக்கம் செலுத்துவோம். யாருக்கு? நற்கருணை ஆண்டவருக்கு. இப்போ கோயிலில் நம்ம இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரும்போது நடுவில் இந்த நடு வழியை நாம் கடந்து செல்லும் போது ஆண்டவருக்கு ஒரு வணக்கம் சொல்லுவோம். நிறைய நேரங்களில் அன்பார்ந்தவர்களே, ஒரு பழக்கத்தில் வணங்குவோமே தவிர உண்மையாகவே ஆண்டவரே உண்மை நான் வணங்குகிறேன், உண்மை நான் ஆராதிக்கிறேன் ஏதாவது சொல்லுவோன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. பழக்கமாகுது நிறையா காரியங்கள். அது எப்போ தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? பெரிய வியாழன் வரும், நற்கனை பேழையில் என்ன பண்ணிடுவாங்க? பூசை முடிஞ்ச உடனே திறந்துருவாங்க. உள்ளே இருக்கிற ஆண்டவரை எடுத்து கொண்டு போய் வேறு இடத்துல வச்சுருவாங்க. பேழையின் உள்ளே ஆண்டோடைய பிரசன்னம் இருக்காது. ஆனாலும் நம்ம கடந்து செல்லும் போது என்ன பண்ணுவோம்? சில நேரங்களில் சலீசராக பணியாரங்கிட்ட கொஞ்சம் பெரிய பெரிய ஹால் எல்லாம் இருக்கும். சில பேர் அப்படியே யோசனையில் ஹாலில் ஒரு பக்கத்து இந்த பக்கம் போகும்போது ஸ்டேஜை பார்த்து வணங்கிட்டு போவாங்க. நிறைய நேரங்களில் நாம் செய்கிற காரியங்களை ஏன் செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளாமலே நிறைய செய்கிறோம். இப்போ தவ காலத்தில் 40 நாட்களுக்கு நிறைய காரியங்களை செய்கிறோம். சிலர் வெளிப்புறமாக செய்வார்கள். இந்த 40 நாட்களுக்கு நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், இந்த உடை அணிவேன், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். பெண்கள் சில வேலைகளில் இந்த பூ போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி சில காரியங்கள். அடுத்த நிலை சிலர் செய்வது என்ன? பாவங்கள். எனக்கு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது, அந்த பாவங்கள்லாம் நான் இந்த 40 நாளைக்கு செய்ய மாட்டேன். 40 நாள் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவேன்? சேர்த்து வச்சு 40 நாளுக்கு சீரியல் பார்க்க மாட்டேன். 40 நாள் முடியும் போது பார்க்காம விட்டதெல்லாம் சேர்த்து பார்த்துரு. 40 நாட்களுக்கு கறி மீன் சாப்பிட மாட்டேன். 40 நாள் முடிஞ்ச உடனே கறி மீன் மட்டும்தான் சாப்பிடும். இப்போ இதெல்லாம் ஏன் செய்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. இந்த வெளிப்புறமான காரியங்கள் எல்லாம் நாம் செய்வதனாலே ஆண்டவருக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. இயேசு ஆண்டவர் எதற்கு உலகத்திற்கு வந்தார்? பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக. நாம் ஆடை அலங்காரத்திலே செய்கிற காரியங்கள்னாலே அவருக்கு ஒரு நன்மையும் கிடையாது. எதற்காக அதையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா, சுய கட்டுப்பாடு. எனக்கு இந்த உணவு பிடிக்கிறது, ஆனால் நான் அதை உண்ணாமல் என்னையே கட்டுப்படுத்தும் போது அந்த சுய கட்டுப்பாட்டை நான் கற்றுக்கொள்கிறேன். அதில் நான் வளரும் போது ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களையும் செய்யாமல் நான் என்னை கட்டுப்படுத்துகிற ஒரு மனநிலைக்குள்ளாக கடந்து செல்வதற்காக. நான் நிறைய நேரங்களில் நாம் செய்வது வெளிப்புறமாகவே நின்று விடுகிறது. 40 நாள் செய்வோம், அத்தோடு முடிஞ்சு போச்சு.
ஆண்டவர் சொல்கிறார், வாருங்கள் இப்போது வழக்காடுவோங்கிறார். வாங்க உட்காந்து பேசுவோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட வந்து பேசினார்னா எனக்கு தெரிஞ்சு இதை சொல்லுவார். வாங்க உட்காந்து உங்களுக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன், என்ன நான் செய்யலை, இன்னும் நான் என்ன செய்தால் நீங்கள் என் அன்பை புரிந்து கொண்டு என்னிடம் திரும்பி வருவீர்கள். இதுதான் ஆண்டவர் இன்று நம்மோடு செய்கிற வழக்காடுதலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் செய்யத்தான் செய்கிறார். ஆனால் நாம் உண்மையாகவே திரும்பி வருகிறோமா? திருநீட்டு புதன் அன்று முதல் வாசகம் யோவேலுடைய புத்தகத்திலிருந்து 2வது அதிகாரம் 12வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் உடைகளை கிழித்து கொள்ளாதீர்கள், மாறாக இதயங்களை கிழித்து கொள்ளுங்கள். கிச்சனில் போய் கத்தி எடுத்து குத்துன்னு குத்திக்கணுமா? இல்லை. எங்கெங்கெல்லாம் நம்ம இதயத்தை கொண்டு போய் உலகத்தோட ஒட்டி வச்சிருக்கிறோமோ, எந்த பாவங்களெல்லாம் நம்ம இதயத்தோடு அணைத்து வைத்திருக்கிறோமோ, அது அனைத்தையும் உரித்து கிழித்து பிரித்து எடுக்கிற ஒரு காலம். அதுதான் ஆண்டவர் முழு உள்ளத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், முழு உள்ளத்தோடு என்னை அன்பு செய்யுங்கள். பழைய ஏற்பாடு முழு உள்ளத்தோடு திரும்பி வரணும், புதிய ஏற்பாடு அன்பு செய்யணும். அப்போ நான் இந்த காரியங்கள்லாம் தவக்காலத்தை நான் செய்வது எதற்காக? 40 நாள் என்னுடைய ஒரு ஆசைக்காக செய்வதல்ல. அப்படி செஞ்சோன்னா நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிற அந்த வெளி வேடமாக அது மாறிடும். 40 நாளுக்கு மட்டும் பண்ணனா அது வெளி வேடம் தான். ஆண்டவர் விரும்புகிறது உள்ளார்ந்த மன மாற்றத்தை அவர் விரும்புகிறார். அப்போ உள்ளே வருகிற அந்த மாற்றத்தின் ஒரு வெளி அடையாளமாக நான் செய்கிற காரியங்கள் அமையணும். அதுதான் ஆண்டவர் விரும்புவதாக இருக்கிறது. மாறாக 40 நாட்கள் மட்டும் செஞ்சோம் அப்படின்னா அதில் ஆண்டவருக்கும் நன்மை இருக்காது, நமக்கும் ஒன்றும் கிடைக்காது. திரும்ப பழைய வாழ்க்கைக்கு தான் திரும்பி போவோம். பண்பார்ந்த இந்த 40 நாட்களில் நாம் செய்கிற காரியங்களை ஏன் செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வது அவசியமாக இருக்குது. இதுக்கு மேலே இன்னொரு பிரச்சனை, நிறைய பேர் நிறைய முடிவுகள் எடுப்போம். தவ காலத்தில் இதை செய்வேன் அதை செய்ய மாட்டேன்னு முடிவுகள் எடுத்திருப்போம். ஒரு வாரம் முடிஞ்சிருக்குது, இப்போவே நிறைய பேருக்கு என்ன ஆயிருக்கும், எடுத்த முடிவுகள்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் ஆயிருக்கும். கோவமே படமாட்டேன்னு நினச்சிருப்போம், கோவம் வந்துட்டு கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு முடிவு பண்ணியிருப்போம், வந்துருக்கும். டிவி பார்க்க மாட்டேன், மொபைல் நோண்ட மாட்டேன் செய்ய ஆரம்பிச்சிருப்போம். பண்பார்ந்தவர்களே உடனே என்ன பண்ணிடுவாங்க சில பேர் அப்படின்னா, சே போ அவ்வளோதான் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் கல்வாரி நோக்கி செல்லும்போது எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டுமாக அவர் எழுந்து எழுந்து நமக்காக நடந்து உயிரை கொடுத்து நம்மை மீட்டு கொள்கிறாரோ, அதே போல நாம் செய்கிற காரியங்களை நாம் தவறினாலும் மீண்டும் மீண்டுமாக எழுந்து ஆண்டவரோடு நடந்து அவர் தருகிற அந்த மீட்பை பெற்றுக்கொள்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்வது தான் அந்த காலம் தரப்படுகிறது. கண்களை மூடி அன்பார்ந்தவர்களே ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். தவ காலத்திலே ஆண்டவருக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஏதாவது செய்கிறேனா? முதல் கேள்வி. இரண்டாவது, நான் செய்கிற காரியங்கள் வழக்கமான காரியங்களாக இருக்கிறதா? 40 நாட்களுக்கு மட்டும் செய்கிற வெளிவேடமான காரியங்களாக இருக்கிறதா? அல்லது உண்மையான மன மாற்றத்தின் ஒரு வெளிப்பாடாக அந்த காரியங்கள் இருக்கின்றனவா என சிந்தித்து பார்ப்போம். புனிதர்களுடைய பரிந்துரையை நாடுகிற வேளையிலே அவர்களை போல நாமும் புனித வாழ்வு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக அத்தகைய வாழ்வு வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென். நம் அனைவரும் எழுந்திருப்போம். நம்முடைய பாதுகாவலர் அந்தோணியாருடைய பாதத்தில் நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்கள் எடுத்துரைப்போம். நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை. புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடனே ஒருத்து இறையருளை நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு
பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக நீரிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களால் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக நீரிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவலையில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக நீரிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே எங்களுக்காக நீரிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இந்த உலக நாடுகள் ஏற்பட்டிருக்கிற இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானில் ஏற்பட்டிருக்கிற இந்த போர், எத்தனை வன்முறைகள், எத்தனை உயிர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நாட்டு தலைவருடைய பழிவாங்கும் படலம், தான் என்ற அகந்தையினால் எடுக்கப்படுகிற முடிவுகளால் இந்த லெபனான்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து மக்கள் கூண்டோட அந்த ஊரை விட்டே வெளியே போகிறாங்க. ஒரு மோசமான சூழ்நிலையை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். நாம் உலக அமைதிக்காக ஜெபிப்போம். அந்த போர்கள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த தலைவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு பழிவாங்கும் படலத்தை நிறுத்தி அமைதியான ஒரு சூழலை உருவாக்கி குறிப்பாக பாதிக்கப்பட்ட இடங்களில் நிவாரணப் பணிகள் உடனடியாக நடைபெற வேண்டும். உலக நாடுகள் இந்த நாடுகள் மீது அக்கறை கொண்டு குறிப்பாக ஈரான் இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட இடங்களில் வளைகுடா நாடுகள்லாம் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இங்கெல்லாம் தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அமைதி திரும்பும்படியாய் மன்றார். நம்முடைய பிள்ளைகள் இந்த 12ஆம் 10ஆம் வகுப்பு தேர்வுகளுக்காக தயாரித்து கொண்டிருக்க எழுதி கொண்டிருக்கிற அத்துணை பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இந்த நாட்களை அவர்கள் வீணடிக்காமல் நம்பிக்கையோடு ஆண்டவர் தாம் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் உடல் சுகத்தையும் கொடுத்து தேர்வை எதிர்கொள்வதற்கான மன உறுதியை தந்து நல்ல முறையில் தேர்வை சந்தித்து நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான அருளை புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் அமருவோம். காணிக்கை பாடல். தரும்
அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பலியின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனியார் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாப்பும் தருகின்றீர். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் சிறப்பாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு விழாக்களையும் நன்றியாகவும் சிறப்பு கருத்துகளோடும் தொடர்ந்து முதிர்ந்த கல்வாரி பலியிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய இறை ஆசிரியை வேண்டக்கூடிய முது பிள்ளைகளாகிய எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். இந்த புதிய நாளுக்காய் நன்றி செல்லுவோம். இந்த மாதத்துடைய இந்த 3ஆவது நாளில அவனுடைய சந்நிதியில நம் அனைவரையும் ஒன்றாய் கூட்டி வந்திருக்கிறான். பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காய் நன்றி செல்லுவோம். அதுவும் குறிப்பாக இந்த அவகாலத்தில் அவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பேரன்பையும் இன்னும் அதிகமாக அனுபவிக்க அருள் வேண்டுவோம். நம்முடைய ஜெபங்களை கேட்டு யாவருக்காகவும் பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காம் நம்பிக்கையோடு திருப்பலி கலந்து ஜெபித்து கொண்டிருக்க நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வேந்தலுக்காகவும் மன்றாடும். உயிர் தேடுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் எனது ஒரு அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுகமுடியில் ஏற்றுள்ள அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கன்னிதாயான புனிதமிக்க மரியாள் ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புது யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோணியார், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தெய்வ சகாயம், இவ்வுலகிலே மிக உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித நடைவுடன் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரையின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களிடம் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் இறை இயேசு தந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இந்த மாதத்துடைய இந்த முதல் செவ்வாய்க்கிழமை கூடிய 40ஆம் புனித அந்தோணியாருடைய சிறப்புமிக்க நாளிலே நாம் அனைவருமாக அப்படியே பாதத்திலே அண்டி வந்திருக்கிறோம். நம்பிக்கையோடு நாம் கேட்கிற அனைத்து மன்றாட்டுகளையும் அவர் நமக்காக பரிசு பெற்று தருகிறார் என்ற நம்பிக்கையோடு அவரை நோக்கி ஆற்றமிகு மன்றாட்டு ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். இறைவனது இறக்கத்துக்கும் பேரன்புக்கும் மற்றும் முறிவரான புனித அந்தோணியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதன் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனம் படைத்தவரே, நம் அனைவரும் கண்களை மூடுவோம். நம்பிக்கையோடு நாம் கேட்கிற பலவிதமான மன்றாட்டுகளை நமக்காக பரிந்து பேசி பெற்று தந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் புனிதரை நாம் நம்முடைய பங்கினுடைய பாதுகாவராய் பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியே பாதத்திலே நம்மை நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். எல்லா விதமான தீமையிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் வியாதி வருத்தினும் நம்மை அனைவரையும் தடுத்தான் கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான அமைதி, நிம்மதி, சமாதானம், மகிழ்வு, மன நிறைவை தர வேண்டும். கொடையாய் கொடுத்திருக்க நம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி கூறுவோம். குழந்தைகளுக்கு எல்லாம் நல்ல உடல் சுகத்தையும் ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் ஒழுக்கத்தையும் உடல் வளர்ச்சியையும் குறிப்பாக தேர்வுக்காய் தயாரித்து கொண்டிருக்கிற தேர்வு எழுதி கொண்டிருக்கிற அத்துணை பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம். பிள்ளைகள் நல்ல முறையில் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான சூழலை உருவாக்கி தரும்படியாக என்றார். படித்து முடித்திருக்கிற நம்முடைய வாலிப உள்ளங்கள் அத்தனை பேருக்கு, வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். அவருடைய வாழ்வு வளமாக வேண்டும். வயது வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் திருமணத்திற்காய் வரன்கள் தேடுகிற போது பலவிதமான தடைகளால இந்த வரன்கள் அமையாமல் திருமண தடைகளால பிள்ளைகளுக்கு வயதாகி கொண்டிருக்கிறதே என்று பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு சரியான வரன்கள் அமைவதால எத்தனை விதமான மன வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்கு எல்லாம் நல்ல வரன்கள் அமைந்து திருமண தடைகள் எல்லாம் உடைந்து திருமண வாழ்வில் இணைவதற்கான சூழலை உருவாக்கி தரும்படியாக என்றார். திருமண வாழ்விணைந்து ஒரு சில ஆண்டுகளாகி குழந்தையின் மேலால் அவதியுற்று கொண்டிருக்கிற கவலையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற தம்பதிகளுக்காக ஜெபிப்போம். அவருடைய கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார். அந்த கர்ப்பத்தின் கனியை தொட வேண்டும். அற்புத விதமாய் அவளுக்கு குழந்தை தாய்மை பேர் அடைந்து குழந்தை பேற்றை கொடுத்து அவருடைய வாழ்வை மகிழ்விக்க வேண்டுமாய் தாய்மை பேர் அடைந்து கருவிலே நம்முடைய குழந்தைகளை சிசுக்களை தாங்கி கொண்டிருக்கிற பேறுகாலத்திற்காய் காத்திருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்காய் என்றான். அந்த கருவிலே வளர்ந்து கொண்டிருக்கிற சிசுக்கள் அனைத்தும் நல்ல முறையிலே வளர்ந்து எந்த விதமான குறைபாடு இல்லாமல் குழந்தைகள் நல்ல முறையில் பிரசவிக்கக்கூடிய வலிமை சக்தியை தரும்படியாக என்றான். பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறித்து என்ன இருக்கிற பலவிதமான காரியங்கள், நம்முடைய அத்தனை விதமான முன்னெடுப்புகள் ஆண்டவருடைய திருவிடத்துக்கு உகந்தவையாக இருக்க வேண்டும் என்று என்றார். நாம் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள் வழியாக கிடைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பொருளாதார தேவைகள் குறைவின்றி கிடைக்க வேண்டும். பொருளாதார நெருக்கடிந்து நாம் அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும். போதும் என்று மனதோடு வாழ வேண்டும். உழைக்க வேண்டும். உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும் என்ற உணர்தத்தை வளர்த்துக் கொள்ளவும், கடன் தொல்லை இருந்து நம்மை மீட்டுக் கொள்ளவும், வியாபாரம் குறித்து தொழில் குறித்து எடுக்கிற பல விதமான முடிவுகள், முயற்சிகள், தீர்மானம் அனைத்தையும் அனுகூலமாக்கி தரும்படியாக அநேகர் பலவிதமான உடல்நல குறைவுகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்போம். வயது மூப்பினாலும் இன்னும் பலவிதமான சிறு குழந்தைகள் இந்த ஃப்ளூ என்ற இந்த நோயினாலும் நிறைய பேர் காய்ச்சலாலும் சளி இருமலாலும் இன்னும் பலவிதமான மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு வீடுகளிலே படுத்த படுக்கையாக இருக்கிற அத்துணை பேருக்காக ஜெபிப்போம். நம்முடைய பங்கின் பாதுகாப்புடைய பரிந்துரை வழியாக அனைவரும் பூரண சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக
இன்னும் அநேகருக்கு ஏற்பட்டிருக்க மன அழுத்தங்கள், மன உளைச்சல்கள், மன காயங்கள், மனபாரங்கள், இதனால் ஏற்பட்டிருக்கிற மன அமைதியை இழந்திருப்பவர்கள், மகிழ்வை தொலைத்தவர்கள், உறக்கத்தை இழந்தவர்கள், நம்பிக்கை இழந்து இருக்கிற அந்த உள்ளங்களுக்கெல்லாம் அமைதியும் நம்பிக்கையும் நிம்மதியும் உறக்கத்தையும் தரும்படியாக இதோ இங்கே குழுமி இருக்கிற நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் வாஞ்சுகளை, தேவைகளை நம்முடைய பாதுகாவடியாக நம்முடைய ஆண்டவருடைய பாதத்தில் எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரப்பெற்று தருவீராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில் அன்பு கூறி உமது அருளின் தூய்மையால் கூறி அறுபெறப்பட்ட புனித அந்தோணியார் அண்டி வந்த பிள்ளைகளாக எங்கள் பேரும் கருணை கண்களை திருப்பில் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வெளியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக, நம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல்நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும், நடுவிலும் உங்களை காப்பாற்றும், உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டும், உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்கும், உங்களுக்கு பின்னும் உடல் நோய் இருந்து உள்ள நோய் இருந்து விடுவித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்கும் உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. கரங்களை உயர்த்தி கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக நாளும் பருதி பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, கடைசி ஜெபம் ஜெபிக்கப்பட்டு இறுதி ஆசி கொடுக்கப்படும். அதைத் தொடர்ந்து நாம் நற்கருணை குணமளிக்கும் ஆராதனையிலே ஒன்றாக இணைவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. இதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக.